குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். என்ன 10 மணி ஆகிப்போச்சு, இன்னும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு யோசிக்கிறீங்களா? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன தகவல், என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பெண்கள் எப்படி தைரியமாக இருக்கணும், நம்மளை எப்படி, அதாவது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை, தைரியம், நேற்று சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். தன்னம்பிக்கை, தைரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும். ஒரு 4 சின்ன விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு நாளை ஐயோ நாளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சி இன்றைக்கி சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே நம்ம நினச்சி நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். இன்றைக்கி பொழுது நம்ம நல்லா கழிச்சிட்டோம்னா நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மெயின் தாட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வரணும். ஓகேங்களா? இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக கொண்டாடணும், ஜாலியாக இருக்கணும். எது நடந்தாலும் டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஒரு விதம் இருக்குது இல்லையா, அதை சொல்கிறேன். 2வது விஷயம், நம்மளை யாரும் மதிக்கலை, நமக்கு மதிப்பு கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம விலகிடணும். அந்த இடத்துல நமக்கு அந்த மரியாதை இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம விலகிட்டு நம்ம ஜோலியை பார்த்துட்டு போயிடணும். அவங்க நமக்கு மதிப்பு கொடுக்கல நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக இருந்துட்டு போயிடணும். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும், விஜய் அண்ணா சொன்ன கணக்கா, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும். உசுப்பேத்தி என்ன பண்ணுனாலும் நம்ம பேசாமல் கம்முன்னு அமைதியாக இருந்தோம்னா, அமைதி ஒன்று மட்டும்தான் சரியான பதிலடி, சரியான தீர்வும் கூட. அதனால் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா நம்மளே கண்டு விலகி போயிடுவாங்க. 4வது விஷயம், நம்மளால் முடியாது இந்த விஷயம். ஒரு விஷயம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலப்பா இதனால் முடியாது. எக்ஸாம்பிள், நான்லாம் 2 வீலர், எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது, ஆனால் எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை. எனக்கு சொல்லிக் கொடுக்க கூட ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் நானாக டிரைவிங் ஸ்கூலில் கான்டாக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ரீசனபிளாக இப்போ தான் நான், அதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் தான் நான் வண்டி ஓட்டவே கற்றுக்கிட்டேன். பொதுவாக பெண்கள் 2 வீலர் ஓட்டி பழகிட்டோம்னா நம்ம லைஃப் லாங்காக நம்ம யாரையும் எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஒன்று வாங்கினோமா, நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்து போனோமா, நம்ம வாங்கிட்டு வந்தோமா, ஹஸ்பண்ட் அவர் வேலையை பார்க்குறாரா பார்த்து போட்டோன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம நடந்து நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் சொல்லுங்கள். ஆட்டோவுக்கு வச்சோம்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுத்து நம்மளால் மீள முடியுமா? நம்மளாம் செல்ஃபாக ரெஸ்பெக்டாக நம்ம வண்டியை ஓட்டி பழகிக்கிட்டோம்னா அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முடியும். பயப்படக்கூடாது. ஐயோ நான் கீழே விழுந்துருவேன் அதனால் நான் வண்டி ஓட்ட, பயம்தான் நம்ம தோல்வியோட எதிரி. புரியுதுங்களா? தோல்வியோட ஆரம்பமே அதுதான். பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் முடியும், இந்த வேலையை என்னால் முடியும், உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக உங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் குறைச்சி எடை போடக்கூடாது. சரியா? எல்லாருமே எல்லா இடத்துலையுமே கெத்து தான். கெத்து மீன்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நல்லா ஒரு உயர்வான இடத்துல தான் இருப்பாங்க. ஓகேவா? யாரை காட்டி தாழ்ந்து விட மட்டும் மாட்டாங்க. அந்த ஒரு மனப்பாங்க உங்களை நீங்கள் இழிவாக நினைக்காம உயர்வாக நினச்சிங்கன்னா உங்கள் செயலும் உங்களுடைய வேலைகளும் வெற்றியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் இப்போ வண்டி ஓட்டுறதுலேருந்து ஒரு பெண்ணை நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அந்த செயல்களை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக செயல்கள் வெற்றியாக அமையும். பயத்தை தூக்கி ஓரமாக போடுங்க, தைரியமாக இருங்க, எல்லா இடத்துலையும் போல்டாக இருக்கணும், பயப்படக்கூடாது. உண்மை இருக்கிற பக்கம் பயம் இருக்கக்கூடாது. நம்ம பொய் பேசி பித்தலாட்டம் பண்ணனா வேணாம், அதை கண்டு நம்ம பயப்படலாம். ஒன்றுமே பேசாதப்ப நம்ம ஏன் பயப்படணும்? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க. உங்களை உயர்ந்த இடத்துல நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாதுங்க. அதே மாதிரி யாரும் யாரை விடவும் தாழ்ந்தவங்க கிடையாது. எல்லாரும் ஒரு விதத்தில் எல்லாத்தோட சமமானதாக இருக்கணும்.
சில பேர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம தான் டான்டா குவாலிட்டி, மற்றவங்களாம் நம்மளோட லோ கிளாஸ் அப்படிம்பாங்க. லோ கிளாஸ் ஹை கிளாஸ்க்கு என்னங்க மீனிங் சொல்லுங்கள்? அதே லோ கிளாஸ்காரவன் நிம்மதியாக கஞ்சி கொடுப்பான். பழைய சோறு குடித்தாலும் சாப்பாடே சாப்பிட்டாலோ அவனுக்கு நிம்மதி இருக்கும். ஹை கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, தட்டப்படலாம் விருந்து விசேஷம் எல்லாமே சாப்பிட்டாலும் அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வருதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வராது. நம்ம தூங்குவோம், ஆனால் அவங்களால தூங்க முடியாது. அதுதான் லோ கிளாஸ் ஹை கிளாஸ்க்கு வித்தியாசமே தவிர, பணம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு வெளியே போகும், திரும்ப அதே என்கிட்ட வரும். நிரந்தரமில்லாத பணத்தை நம்பி நல்ல உறவுகளை இழந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நிரந்தரமில்லாத பணங்களை நம்பி நல்ல உறவுகளை இழந்துடாதீங்க. யாரையும் ஏமாற்றி பிடுங்கி வாங்கி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கே அது ஆபத்தாக முடியும். ஓகேங்களா? யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கி வேணால் ஏமாற்றிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நல்லா இருக்கோம்னு நினைக்கலாம். அடி விழுகும். அதே தரமட்டத்துக்கு கொண்டு வந்து கடவுள் விடுவார். நீங்கள் வேணாலும் வேடிக்கை பாருங்கள், நடக்கும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம தைரியமாக கெத்தாக நிற்கலாம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ டு ஆல்.